ஜனநாயகன் படம் வராதது மிகப்பெரிய வருத்தம் தாங்க. ஏன்னா பொங்கல்னாலே தலைவர் படம், தளபதி படம், தலை படம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு 2-3 வருஷமாகவே வந்து இந்த படங்கள்லாம் வந்து மிஸ் ஆகுது. ஏன்னா வந்து ஒரே படத்தை வந்து ஒரு படத்துக்கு வந்து 2-3 வருஷம் வந்து நடிக்கிறாங்க. அதனால் வந்து படம் மிஸ் ஆகிடுச்சு. தலை ஃபேனா தளபதி படம் இந்த வருஷம் வராது மிகப்பெரிய வருத்தம் தான். ஏன்னா நானும் நிறைய தேட்டர் காலையில் கேசினோ தேட்டர் போயிட்டு வந்தேன். இப்போ ரோகிணி வந்திருக்கேன். எல்லா தேட்டர்லையுமே நிறைய செலவு பண்ணி ஃப்ளெக்ஸி பேனர்லாம் தளபதி படத்துக்கு வச்சுட்டாங்க, ஜனநாயகன் வச்சுட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து இப்போ நான் இங்கேயுமே ரோகிணிலேயும் வந்து நிறைய பேனர் இருக்குது. உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் படம் வரல. ஒரு சென்சார் இஷ்யூ வந்து முன்னாடியே வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருக்கலாம், அவங்களும் கொடுத்துருக்கலாம். கடைசி நேரத்தில் வந்து இஷ்யூ ஆகிடுச்சு. இதை நம்ம பாலிடிக்ஸ்ன்னு பார்க்காம முன்னாடியே வந்து அதுக்கு நம்ம ப்ரிகாஷனாக நம்ம எடுத்துருந்தோம்னா மேபி படம் வந்திருக்கலாம். படம் வராதது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். தளபதி ஃபேன்ஸுக்கும் அது வருத்தம் தான். படம் என்றைக்கு வந்தாலும் அன்றைக்கி தான் நமக்கு பொங்கல். வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி சம்பவம் பண்ணுவோம். அப்போ மறுபடியும் வந்து ஏரிங் போயிருக்காங்க. திங்கக்கிழமை வந்து ஆமாம், Jan 21 வந்து ஏரிங் சொல்லியிருக்காங்க மறுபடியும். ஆமாம். அது எப்படி பார்க்குறீங்க? திங்கக்கிழமை சப்போர்ட்டாக வருமா? ஆக்சுவலாக இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு அது சம்மந்தம் எனக்கு தெரியல. இது வந்து இப்போ சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது தான். அங்கே இருக்க ஆளுங்க தான் அதை பண்ணுறது. இவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக வாங்கி Jan எண்டுக்குள்ளேயே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த வைப் வந்து அப்படியே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபெப்ரு மார்ச்லாம் போயிடுச்சுன்னா அடுத்தடுத்த படங்கள் இருக்குது. இப்போ கருப்பு ரிலீஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் இருக்குது. ஃபெப்ரில் Jan 26 மங்காத்தா வருது. நிறைய படங்கள் இருக்குது. இது என்ன ஆகுனா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸுக்கு வந்து அந்த கிளாஷ் வந்து உருவாகும். அப்புறம் இல்லாமல் ஃபேன்ஸோட இதுவும் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிக்கணும், லாஸ்ட்டு படம் அவர் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக போகணும் அப்படின்னா படம் தனியாக வந்து சம்பவம் பண்ணோம். பொங்கல் 10 நாள் ஸ்லாட்டை வந்து மிஸ் பண்ணிடுச்சு. இப்போ எஸ்கே பிடிச்சிட்டாரு. அவ்வளோதான். இங்கே உள்ளே ஃபுல்லாக தீ பரவிட்டு இருக்கு. ஜனநாயகன் வந்து எப்போ வருதோ கண்டிப்பாக தீ பரவதான் போகுது. அது நம்ம வந்து டவுட்டே கிடையாது. அதில் வெயிட் பண்ணி பார்ப்போம். Jan எண்டே படத்தை ஒன்றும் அதுதான் வந்து நம்ம எல்லாரோட கோரிக்கையும். மங்காத்தாவும் ஜனநாயகனும் வந்தால் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஒரு தலை ஃபேனா ஒன் லாஸ்ட் ஃபைட் அப்படின்ற மாதிரி தலை ஃபேனும் தளபதி ஃபேனும் கடைசியாக ஒரு ஃபைட் போட்டுக்கிறோம். வந்தால் சந்தோஷம்தான். ஏன்னா இப்போ மங்காத்தா வந்து ஃபஸ்ட்டு 1 வீக் கண்டிப்பாக வந்து என்ன தான் ரிலீஸ் படமாக இருந்தாலுமே மங்காத்தா படம் ஏகேக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க். அது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கு. ஸோ மங்காத்தா கூட ஜனநாயகன் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து நாங்களும் நல்லா வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்போம். அதனால் வந்து ஜனநாயகனும் மங்காத்தாவும் வந்துச்சுன்னா பிளாஸ்ட் தான் கண்டிப்பாக. ஜனநாயகன் வராததுனால இந்த படத்துக்கு ஒரு ஒலி மாதிரி இந்த படத்துக்கு ஒரு ஒலி இருந்துச்சு. இந்த படம் நல்லா இருந்துச்சு. நான் இந்த படத்துக்கு அகேன்ஸ்டாக இல்லை. ஆனால் வந்துட்டு தளபதிக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் மனசு ஒலிச்சலாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்துட்டு தளபதி ஃபேன்ஸு. டே 1லேருந்தே திடுக்குன்னு போகுது தளபதினால. கமன் போடா. தளபதி தான் வருவார், சிஎம்மாக வருவார். நாங்கள் அதுதான் வெயிட்டிங் பண்ணுறோம். ஜனநாயகன் பொங்கலாக தான் இருக்கும்னு நினச்சோம். என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் பொங்கலே. தளபதி வந்துட்டு சொல்லிட்டாரு. அவர் வந்துட்டு எல்லா ஆக்ட்ரஸ்ஸு நிறைய எல்லாருமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. மக்களும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ண நாங்களும் நிற்கிறோம். எல்லாரும் நாங்கள் தளபதி ஃபேன்ஸ் தான். நாங்கள் தளபதிக்கு தான் எங்களுக்கு திட்டுக்குன்னு எங்களுக்கு நடுங்குது. எனக்கு ஒரு நொட்டியும் ஒரு நரம்பும் தளபதி தான் போகுது எங்களுக்கு. தளபதி வருவார். அவர் தான் சிஎம். படத்துக்கு வந்து யூஎஸ் ஆண்டு கொடுத்துட்டு மறுபடியும் இல்லைன்ட்டு அவங்களே கேஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு ப்ரோ? டென்ஷன் ஆகுது ப்ரோ. இதெல்லாம் ஃபுல்லாக அரசியல் பண்ணுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஏன் தளபதி வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? ஏன் அதை எதாவது பண்ணிடுவார்? இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தர் இந்த படத்துலேயே அதானே சொல்கிறாங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டாக யாராவது வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த இதில் வந்துட்டு வில்லனே இருக்கான். அதில் ஏன் பண்ணுறான் அகேன்ஸ்டாக? நம்மளை ஒப்ரெஸ் பண்ணணும் தான் வரானுங்க. அந்த மாதிரி தான் இப்போ தளபதியும் இருக்கார். அவரையும் ஒப்ரெஸ் பண்ணார். ஆனால் அவரும் ஏஞ்சி வருவார். எங்கள் தளபதி எம்ஜிஆரும் இப்படி தான் பண்ணாங்க. எங்கள் தளபதியும் இப்படி தான் பண்ணுறாங்க. தளபதி வருவார், ஏஞ்சி வருவார். தளபதி தான் சிஎம். நான் சொல்கிறேன் 2026 அவர் தான். அவர் 5 வருஷம் இல்லை. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சிஎம். எங்களுக்கு யார் இருந்தாலும் அவர் தான் எங்களுக்கு சிஎம். ஜனநாயகம் வந்துட்டு சர்டிஃபிகேட் தரல. இருக்கு இவ்வளோ சர்டிஃபிகேட் தராங்க. இது எந்த வகையில் நாயனே தெரில. எல்லாமே அது வேறு ப்ரோ. ஸ்டார்டிங்லேயே டென்ஷன் ஆயிடுச்சு ப்ரோ. எல்லாருக்கும் வயசு ஒன்று இருக்குல்ல. அவங்க பையன் வந்துட்டு டெப்டி சிஎம் ஆகிட்டாரு. சரி, அதெல்லாம் ஓகே. எல்லா மூவியில் இருக்குது பார்ஷாலிட்டி பாருங்க. எனக்கு அது ஒன்று தான். சென்சார் போர்ட்லேருந்து தரலன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறீங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா போட்டு அடிக்கிறீங்க. அதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு புரியல அந்த ஒரு விஷயம். ஆமாம் ப்ரோ. அது எப்படி ஒரு நாள் ரிலீஸுக்கு முன்னாடி மட்டும் சர்டிஃபிகேட் தருவாங்க, அதுக்கு முன்னாடி பண்ணிட்ட படத்துக்கு தர மாட்டாங்க. ஆமாம் ப்ரோ, நிச்சயமாக. ஏன்னா எலெக்ஷன் வருது. இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன்னா இதுலேயே அவங்களுக்கு நாங்கள் தமிழை இது பண்ணோம். நாங்கள் ஒரு நாள் தமிழுக்காக இவ்வளோ செலவு கடைசி சீன்லாம் பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அண்ணாவையும் கலைஞரையும் காமிச்சாங்க. தப்பு சொல்ல. ஆனால் அது ஏன் சினிமாவாக பார்க்கணும்ல. அதை விட்டு அதில் அரசியல் கொண்டு வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்?
கடைசி படம்ட்டாரு, நடிச்சிட்டு போட்டுமே, ரிலீஸ் ஆகிட்டு போட்டுமே, அடிக்கடிக்கு இவ்வளோ பிரச்சனை. கேசரின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நான் சொல்கிறேன், கேசரிக்கின்றோன்னா அடி பாட்டு போகிறோன்னு தான் சொல்கிறோம், அடியும் விட மாட்டீங்களே. கேசரிக்கே நாங்கள் தடையை போடுவோம்னா என்ன அர்த்தம்? சென்சார் எனக்கு அந்த ஒரு இஷ்யூனா ப்ரோ. சென்சார் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரேன்றாங்க, பட் இந்த படத்துக்கு தராங்கன்னா கேசரிக்கு ஏன் தர மாட்டீங்க? அந்த கேசரினா கேட்குறோம். தெரில ப்ரோ, இவங்க இப்படி பண்ணுறதுனால தான் ப்ரோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுது. அதுதான் ப்ரோ சொல்கிறேன். இப்போ இது பராசக்தி கொட்டு கொடுத்துட்டு ஜனநாயகத்துக்கு கொடுக்கலன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவீங்கன்னு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தராங்க. ஏன்னா பச்சையாக தெரியுது அவங்க பண்ணுற விஷயம்லாம். இந்த வருஷத்தில் அவர் தான் ப்ரோ வரணும், விஜய்னா வரணும். இல்லை ப்ரோ, அதான் சொல்கிறேன். இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். அதுவும் எலெக்ஷன் வைஸ் ஒரு நல்ல ஒரு கரெக்ட் வச்சுருப்பாங்க. இது படம் நல்லா இருக்கு. படம் தெரில ப்ரோ, அதான் இப்போ பிரச்சனை. இன்னைக்கு அதான் நேற்று ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அது மட்டும் போஸ்ட் பண்ணால் இந்த படம் போஸ்ட் பண்ணலையா? ரெண்டுமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வச்சு தான் பேசுகிறாங்க. பட் ஏன் இந்த மாதிரி இப்போ சினிமாவில் ஏன் பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க? அந்த ஒரு விஷயம் தான் நாங்கள் எல்லோரும் கேட்குறோம். சினிமாவை பார்க்கணுன்னா அவள் தான். இப்போ விஜய் எலெக்ஷனில் இல்லைன்னா அது வேறு மாதிரின்னு இருக்கும். பார்க்குறது ரோகிணியில் அதாவது படம் வர ரொம்ப மன வருத்தம் ப்ரோ. உண்மையாலுமே இப்போ வந்து தளபதி படம் என்னைக்கு திரைக்கு வருது அன்றைக்கி தான் ப்ரோ தீபாவளி, பொங்கல், நியூ இயர் எல்லாமே அன்றைக்கி தான் ப்ரோ திருவிழாவே. ஸ்டார்டிங்லேயே படம் ரிலீஸ் டேட் சொல்லலே எங்களுக்கு தெரியும் எப்படியும் வந்து தடை பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பாக அந்த தடையெல்லாம் உடச்சிட்டு ஜெயிப்போம் பிரதர், கண்டிப்பாக ஜெயிப்போம். திரையில் மட்டும் இல்லை 2024 நாங்கள் ஜெயிப்போம் பிரதர். தளபதி படத்துக்கு மட்டும் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க, ஏன் தளபதியை இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? அதான் பிரதர், அவர் அரசியலுக்கு வராருல, அதை பிடிக்காத ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், மத்திய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஓகேங்களா, ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப தளபதி வர்றது வந்து பிடிக்கல. உண்மையாலுமே கண்டிப்பாக அந்த தடையெல்லாம் உடச்சிட்டு ஜெயிப்போம் பிரதர். நாங்கள் எத்தனை தடைகள் வந்தோமோ அந்த தடையை ஃபுல்லாக உடைப்போம் பிரதர், கண்டிப்பாக உடைப்போம். கண்டிப்பாக எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஜெயிப்போம் பிரதர். கேசரியோ பொங்கலோ சாப்பிட போகிறது நாங்கள், எங்கள் அண்ணன் நடிச்சிருக்காப்புல, நாங்கள் அந்த பொங்கலாக இருந்தாலும் சாப்பிடுவோம், கேசரி இருந்தாலும் சாப்பிடுவோம், ஓகேங்களா. அதான் பிரதர், அச்சுவனத்துக்கு மட்டும்தான் தெரியும், ஓகேங்களா. அந்த கேசரியில் எவ்வளோ பிரியாணி வச்சுருக்காங்க அச்சுவனத்துக்கு தான் தெரியும். அதை நான் சொல்கிறல, கேசரி இருந்தாலும் சாப்பிடுவோம், பொங்கலாக இருந்தாலும் சாப்பிடுவோம். எங்கள் தளபதி நாங்கள் திரையில் பார்த்தாலே போதும், அன்றைக்கி தான் எங்களுக்கு திருவிழாவே. பர்சன்டேஜ் அது பிரியாணியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஜெயிப்போம் பிரதர். இதே நீங்கள் படம் ஜனநாயகன் ரிலீஸ் அன்றைக்கி வரீங்க, நான் பேட்டி தரேன் பிரதர், ஓகேங்களா. ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஜனநாயகன் பார்த்துட்டு தான் எதுவாக இருந்தாலும் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இது பார்க்குறப்ப இதுக்கு நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஸோ அந்த மூவி வந்துட்டு தான் நம்மளால் எதுவும் சொல்ல முடியும். கேசரின்னு சொல்லியிருந்தாங்க, சீரியஸ்லி அப்படி தான் ப்ரோ இருந்துச்சு. அதனால் ஜனநாயகன் பார்த்துட்டு நான் வேணா ரிவ்யூ தரேன். இப்போ ஜனநாயகன் வரவங்க விஜய் ஃபேன்ஸும் ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக இருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணி பலசக்தியே கொடுக்குறீங்க, ஏன் ஜனநாயகம் கொடுக்க மாட்டேங்க சொல்கிறாங்க. உங்களோட கருத்து ப்ரோ? நான் நியூட்ரல், நானே அப்படி தான் யோசிக்கிறேன். என்னையா இதுக்கு கொடுத்துருக்கீங்க அதுக்கு கொடுக்கலையா அப்படின்னு. ஸோ அந்த மூவி பார்த்துட்டு ஐ வில் டெல் யூ. தளபதிக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாங்க ப்ரோ? அதெல்லாம் பாலிடிக்ஸ் போகும் ப்ரோ. எதுக்கு ப்ரோ பாலிடிக்ஸ் வரனால இந்த படத்தில் இது பண்ணுறாங்களோ? டெஃபினெட்லி. அண்ட் இதில் மட்டும் பாலிடிக்ஸ் இல்லையா அப்படின்னு யோசிச்சா இதில் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவான பாலிடிக்ஸாக இருக்குது, அதனால கொடுக்குறாங்க ப்ரோ. எலெக்ஷன் முன்னாடி இந்த படம் வரும்னு நினைக்கிறீங்களா? டவுட்டு தான் ப்ரோ. அப்படியே தள்ளி போட்டு பாருங்கள், தேட்டர் முன்னாடி அவ்வளோ பேனர் வச்சுருக்காங்க, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு மனசே வராது பசங்களுக்கு. அண்ட் இப்படி பண்ணிட்டாங்க. எல்லாரும் அவ்வளோ ஆசையாக இருந்தாங்க போயிட்டு பொங்கல் வந்து ஜனநாயகன் பொங்கலாக. டெஃபினெட்லி நாங்களே இன்றைக்கி ஜனநாயகன் போகிற ஐடியாவில் இருந்தோம். 1 வீக்காக ஜனநாயகன் போகிறோன்னு. கடைசியில் பார்த்தா தள்ளி போட்டானுங்க. தளபதி வராதது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. தளபதி இவ்வளோ செலவு பண்ணி பேனர்லாம் எல்லாமே வச்சுட்டு முந்தானது பொங்கல் கொண்டாடுற ஜனநாயகன் இருக்குன்னு பார்த்தோம். இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சம் வே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் தளபதி கண்டிப்பாக வருவார், ஜெயிப்பார். அது அந்த பொலிட்டிக்ஸ் வேணாம் தலைவரே. ஓகே, தேங்க்யூ. கேசரின்னு சொல்லியிருந்தோம், அதெல்லாம் இல்லை. அது எதுவாக இருந்தாலும் தளபதி படம் ஹிட் ஆகும். பிரியாணி கிண்டி வச்சிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவா, எல்லாம் ஹிட் ஆகும். தளபதிக்கு ஒரு தளபதிக்கு எல்லார் வீட்லேயும் அவர் இருக்கார். ஸோ கண்டிப்பாக ஒரு படம் ஹிட் ஆகும், நல்லபடியாக ஓடும். சீக்கிரம் வந்துடணுன்னு நாங்கள் ப்ரே பண்ணுறோம், நல்லபடியாக நடக்கணும்னு. ஹெவி லாஸாக தான் ஃபீல் பண்ணுறேன். சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு ஃபேன் வராங்க, வாங்க. என்ன நினைக்கிறீங்க, ஏன் தளபதி படத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு? அது தளபதி படம்னாலே அது ஏதாச்சும் பண்ண தான் எதிர்பார்க்குறாங்க. இனிமேல் பார்ப்போம், குடிசைக்கு ரிலீஸ் தான் ரொம்ப நல்லா. 21 தூக்கி வச்சுருக்காங்க ஏரிக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? படமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், படத்தை பிளாக் பண்ண தான் பார்க்குறாங்க ஒழிய ரிலீஸ் பண்ணுற ஐடியாவும் இல்லை போல். ஆனால் குடிசைக்கு ரிலீஸ் ஆகும், நம்பி இருப்போம். கேசரி பெரிய சம்பவமே இருக்கும் போல. சம்பவம் இருக்கணும். ஓகே,
தேங்க்யூ.